சனி பகவான் தான் ஜீவனத்துக்கு வழிகாட்டக்கூடிய கிரகம். கர்மாவை போக்கக்கூடிய ஒரு கிரகமே சனி தான். அப்போ சனியோட நட்சத்திரம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ பூச நட்சத்திரத்தில் பாருங்க, சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் கடக ராசியில் வரும். அதே மாதிரி அனுச நட்சத்திரம் பாருங்க, விருச்சிக ராசியில் வரும், சனியோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் வருங்க. இந்த 3 நட்சத்திரமே சனியோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். இப்போ இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரே மாதிரி தன்மையை தான் கொடுக்கும்னு வச்சுங்களேன். அப்போ எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்னா, இவங்க இவங்க குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் எவ்வளோ ஒரு நடந்திருந்தாலும் இந்த சனிக்கிழமையில் பிறக்கிறவங்க அந்த பிரச்சனை கர்மாவுக்களை எல்லாம் இவங்க இவங்களோட பிறந்ததுக்கப்புறம் அந்த மீதி எல்லா பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய தன்மையும் அதெல்லாம் அந்த கர்மாவின் பலனை முழுமையாக இவங்க தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இது அந்த பிறப்பை எடுத்து வந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். சனிக்கிழமையில் பிறக்கிறவங்க அத்தனை பேருமே சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பாங்க. எதை சகித்து கொண்டு போகிறவராக